பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் நான் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இன்று நமக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் வந்திருக்கிறவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் கர்த்தரை அவர்களுக்கு தெரியாது. கர்த்தர் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவருடைய அன்பு என்பது எவ்வளவு தூரம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவருடைய அன்பின் ஆழம் எவ்வளவு தூரம் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகையினாலே அவர்களை மெதுவாக அவர் பார்வைக்கு அவர் கொண்டு வருவார். ஏனென்று சொன்னால், எப்படி நான் கொண்டு வருவார் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவராகிய வேத வாக்கியம் இப்படியாய் கூறுகிறது. மாம்சமான யாவர் மேலும் கடைசி காலங்களிலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்ற அவர் வல்லவராயிருக்கிறார், ஊற்றப் போகிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போவதே இல்லை. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஒரு நாள், ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளிலே ஒன்றாகிலும் ஒழிந்து போவதும் இல்லை, விழுந்து போவதும் இல்லை. ஆகையினாலே அவருடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்வார். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிகட்டும் என்று கூட 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் கவனியாதிருந்தபடியால் அவர்களை இடித்து போடுவார். கர்த்தருடைய செய்கைகளை, அவருடைய கிரியைகளை, தினந்தோறும் அவருடைய செய்கைகள் யதார்த்தமாக இருக்கிறது. பாருங்கள், அந்தமானிலே ஒரு சகோதரி ஊழியம் செய்கிறார்கள். அந்த சகோதரி சமீபத்தில் என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேசினார்கள். அம்மா, அந்தமானிலே உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது என்று நான் அவரிடத்தில் கேட்டேன். ஐயா, நாங்களும் சபையிலே பாடல்கள் பாடுகிறோம், ஜெபங்கள் செய்கிறோம். ஆனாலும் ஜனங்கள் அதை சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆங்காங்கே சபைகளுக்கு செல்லுகிறார்கள். எங்களுடைய சபை புதிதாக நாங்கள் துவங்கியிருக்கிற சபைக்கு ஜனங்கள் வருவதே இல்லை. அப்பொழுதுதான் நாம் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு யோசனையை கொடுத்தார். அந்த யோசனை என்னவென்று சொன்னால், அங்கே புதிதாக யாரும் போய் எல்லா இடத்திலும் போய் வீடுகளிலே பேசிவிட முடியாது. ஏனென்றால் பலதரப்பட்ட ஜாதிகார மக்கள், பல பாஷைகள் பேசும் மக்கள் சீக்கிரத்தில் எளிதிலே யாரையும் உள்ளே விட மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு சிறு ஊழியத்தை கையில் எடுத்திருக்கிறேன். என்னுடைய சின்ன மகள் இருக்கிறாள், குழந்தை, பெண் பிள்ளை, சிறிய குழந்தை. அந்த குழந்தையை கொஞ்சம் நடப்பாள். அந்த குழந்தையை நான் கொண்டு போய் அவள் வாசல் அருகே விட்டு விடுவேன். அந்த குழந்தையை வீட்டுக்குள்ளே சொல்லுவேன். அந்த குழந்தை மெதுவாக நகர்ந்து வீட்டுக்குள்ளே செல்லும். அப்போது அவள் பார்த்து வந்து, யார் இந்த குழந்தை, எப்படி உள்ளே வந்தது என்று சொல்லி அந்த குழந்தையை உட்கார வைத்து யார் என்ன என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த குழந்தை திரு என்று முழித்து கொண்டிருக்கும். அப்பொழுது நான் மெல்ல வீட்டுக்கு சென்று, இது என்னுடைய குழந்தை தான், இது வரும்பொழுது தவறாக உள்ளே வந்து விட்டது என்று சொல்லி, வணக்கங்க, நாங்கள் அந்தமானில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதத்தையும் வல்லமையையும் அவருடைய செய்கைகளையும் சொல்லும்படி வந்திருக்கிறோம். அதனாலே நீங்கள், எங்களுடைய சபை இந்த இடத்துல இயங்கி கொண்டிருக்கிறது, தாங்கள் அதை பார்த்து எங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அவர்களோடு கூட நான் அன்பாக பேசி கொண்டிருந்து அவர்களை கர்த்தருடைய பார்வைக்குள்ளாக கொண்டு வருவதில் இப்படி தீர்மானம் பண்ணி
இப்பொழுது 100க்கும் மேற்பட்டோர் நம்முடைய சபைகளிலே உட்காரக்கூட இடமில்லாமல் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் ஐயா என்று சொல்லி அவர்கள் மிகவும் இப்படியாய் இடத்திலே தொலைபேசியிலே சொன்னார்கள். அப்பொழுது நான் உண்மையாகவே கலிகூர்ந்து மகிழ்ந்து, ஆண்டவர் பேர்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாரே, வல்லமையான யோசனைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி நான் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டேன். அதுபோல தான் நம்முடைய ஊழியங்களிலும் கூட இதோ நாங்களும் சபை நடத்தி வருகிறோம். சபையிலே கிட்டத்தட்ட லீவு நாட்களிலே 30 குழந்தைகள் வருகிறார்கள். ஒரு 10 வயதான அம்மாக்கள் வருகிறார்கள். அவர்கள் ஒரு சில நாட்களில் வருவார்கள், ஒரு சில நாட்களில் வரமாட்டார்கள். அவர்களுடைய வீடுகளில் வேலை இருந்தால் வரமாட்டார்கள். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த சபையை கட்ட வேண்டும் என்பது முழுமூச்சாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய சபைக்கு 30,000 ரூபாய் காணிக்கையாக வந்திருக்கிறது. ஒரே ஒரு அன்பு சகோதரர், அருமை சகோதரர் ஒரே ஒருவர் மாத்திரம் அதிகபட்சமாக 3,000 ரூபாய் கொடுத்தார். ஒரே நாளிலே காலையிலே அனுப்பி வைத்தார், அன்று காலையிலே. மற்றவர்களெல்லாம் அவர்களால் முடிந்த காணிக்கைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த காணிக்கைகளை எடுத்து வைத்திருக்கிறோம். 30,000 கையில் இருக்கிறது. அது 7 சர்வீஸ் வாங்க வேண்டும், ரேடியோ, ஆம்பிளிஃபயர் மற்றும் பொருட்களை, மைக் செட், பாக்ஸுகள் வாங்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு 1500 பேர் உள்ள ஒரு பெரிய கிராமம். இந்த சுற்றுப்பட்டிலே, சுற்று வட்டாரங்களிலே மிக பெரிதான கிராமம் இது, பரத்தூர் கிராமம் என்பது. அந்த கிராமத்திலே பாக்ஸு, புனல், ரேடியோ அதெல்லாம் கட்டினால்தான் அவர்களுக்கு ஊழியங்கள் சென்று அடையும் என்கிற நோக்கிலே நாங்கள் அதை செய்து கொண்டு வருகிறோம். அது நனைந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் இப்போது நாங்கள் சபையை நன்றாய் கட்ட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார் என்று சொன்னால், உங்கள் மனதிலே பேசுவார் என்று சொன்னால், அன்பு கூர்ந்து காணிக்கைகளை நான் அனுப்புகிற அந்த நம்பருக்கு ஜிபே மூலம் துரிதமாய் அனுப்ப நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டால் அது நேரமாகிவிடும், சபைக்கு பிரயோஜனப்படாத வகையிலே போய்விடும். அதனாலே அன்புக்குரியவர்கள், இந்த பதிவுகளை பார்க்கிறவர்கள், உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் சொன்னால் நீங்கள் ஜிபேயிலே அனுப்பி வைத்து எனக்கு ஒரு ஃபோன் செய்யும்படியாய் உங்களை அன்போடு கூட இயேசுவின் நாமத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த காரியங்களிலே நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பதிவை பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் அல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வாழ்வது நான் அல்ல, என் இயேசு என்னில் வாழ்கிறது என்று காணும் பொருட்டாக என்று சொன்னார். அப்படியே வாழ்வது இந்த கில்பர்ட் அல்ல ஐயா. அப்பா, நீங்கள் என் மீது கிருபை வைத்து என்னோடு கூட இருக்கிறீர் என்பது தெரியும்படியாக இதோ நான் கவுடி ஸ்கூலிலே பிரபு ஐயாவை கூட நான் கேட்டேன். அவர் நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஐயாவையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நான் கெஞ்சுகிறேன். திருவள்ளூர் கவுடி மேல்நிலைப் பள்ளியிலே உள்ள பிரபு ஐயா அவர்கள், நான் உங்களுக்கு ஊழியத்திற்கென்று ஒரு காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே அவரை ஆசீர்வதிங்கப்பா. பரமசிவம் ஐயாவை ஆசீர்வதிங்க. குந்தமல்லி ஆண்டவரே தியாக ஐயாவை ஆசீர்வதிங்க. மற்றுமில்லாமல் வியாதிஸ்தர்களை கர்த்தாவே வியாதியிலிருந்து குணப்படுத்துங்க. பள்ளிக்கு சென்ற பிள்ளைகள் வீடு திரும்பும்படியாக கிருபை செய்யுங்க. வேலைகளுக்கு கொளுத்து வேலைக்கு மற்ற காரியங்களுக்கு செல்லுகிறவர்கள் அசந்தர்ப்பங்கள் ஏற்படாத வகையிலே வீடுகள் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. யாரும் ஆண்டவரை நட்டப்படக்கூடாது, ஆண்டவரை நஷ்டப்படையக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேற்றி திடம்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வாருங்க. மருத்துவமனையிலே பல வருடங்களாய் படுத்து கொண்டிருக்கிறவர்களை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று இயேசுவின் நாமத்திலே சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. கிருபையாய் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.